SSC MTS கொஸ்டின் பேப்பர் லீக். அவங்க கொடுத்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினுமே இந்த மாதிரி கண்டிப்பா ஸ்கேம்ல குறுக்கு வழியில போனீங்கன்னா அது என்னைக்குமே ஆபத்து தான். கடந்த 2-3 நாளாவே சோசியல் மீடியாலையும் டெலிகிராம்லையும் வைரலா போயிட்டு இருக்க நியூஸ் தான் SSC MTS கொஸ்டின் பேப்பர் லீக். ஸோ ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, எதனால இந்த நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், MTS ஓட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே தெரியும் Block 1, Block 2, Block 3 அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம் சூஸ் பண்ண சொன்னாங்க முன்னாடி ஜனவரி மந்த்ல. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ Block 1, Block 2, Block 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 4 டேட்டு, இங்க ஒரு 4 டேட்டு, ஸோ இங்க ஒரு 4 டேட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த Block 1, Block 2, Block 3ல நம்ம டேட் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு டேட் சூஸ் பண்ணி இப்போ Block 2ல எனக்கு இந்த டேட் வேணும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஷிஃப்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஷிஃப்ட்லாம் நம்மளுக்கு எக்ஸாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணியாச்சு. எக்ஸாம் வந்து நம்மளுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பிப்ரவரி 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி 15 இல்ல 19 அந்த ரேஞ்சில் எக்ஸாம் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 டேட்டு, ஸோ இதுல ஒரு 4 டேட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் நம்மளுக்கு 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஓகே, ஆக்சுவலா இப்போ என்ன நடந்துச்சு, எதனால இந்த விஷயம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ பிப்ரவரி 4 ஒரு டெலிகிராம் சேனல்ல SSC MTS கொஸ்டின் பேப்பர் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் ஓபன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி நடக்க போற எக்ஸாம், அதாவது பிப்ரவரி 6 ஷிஃப்ட் 1 அதோட கொஸ்டின் பேப்பரை நாங்க வந்து உங்களுக்கு தர்றோம், நீங்க அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் ஓபன் பண்ணி அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டெலிகிராம் குரூப்ல கொஸ்டின் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் மேக்ஸ் ரீசனிங் வந்து ஸ்கோரிங் கிடையாது, குவாலிஃபைங் மட்டும்தான். இங்கிலீஷும் GSும் மட்டும்தான் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றது. அப்ப இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், GSல 25 கொஸ்டின் இருக்கா. ஸோ இந்த 25 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் அவங்க வந்து கொடுத்துட்டு திருப்பி என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க அமௌண்ட் பே பண்ணும். அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமௌண்ட் வச்சுக்கிறாங்க. 10,000 வைக்கிறாங்க, 20,000 வைக்கிறாங்க, 25,000 வைக்கிறாங்க, 30,000 வரைக்கும் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டு ரிமைனிங் 10 கொஸ்டின் இல்ல 15 கொஸ்டின் வேணும் அப்படின்றவங்க இந்த ஃபுல் அமௌண்ட் பே பண்ணும், இல்ல பாதி அமௌண்ட் பே பண்ணும். பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஃபுல் கொஸ்டின் பேப்பரே தந்துருவோம். இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாம்ல. இப்போ இது என்னைக்கு நடக்குதுன்னா பிப்ரவரி 4 நடக்குது. இது என்னைக்கான எக்ஸாம்க்கான பிப்ரவரி 6 ஷிஃப்ட் 1க்கான எக்ஸாம் உங்களுக்கு இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் லீக் பண்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, திருப்பி நம்ம அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20-25 கொஸ்டினுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் எக்ஸாமும் நடந்துருச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 9ஆம் தேதி ஆயிடுச்சுல, அப்ப 6ஆம் தேதி எக்ஸாம் நடந்துருச்சு. அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டினும் இந்த கொஸ்டினுமே மேட்ச் ஆகுது, நிறைய கொஸ்டின் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றனாலதான் இப்ப இந்த இஷ்யூ பெருசா இருக்கு. ஸோ இது வந்து 4ஆம் தேதியில இருந்து நடந்துட்டு இருக்கு, ஆனா பெருசா நியூஸ் கிடையாது. ஆனா இது ஏன் இப்ப நியூஸ் ஆகுது, இப்ப ஏன் அது வைரல் ஆகுது அப்படின்னா அவங்க கொடுத்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினுமே பிப்ரவரி 6 ஷிஃப்ட் 1ல நடந்த கொஸ்டினும் மேட்ச் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கனால இப்ப இந்த நியூஸ் நம்மளுக்கு வைரல் ஆகுது. ஸோ நிறைய பேர் இதுல மிஸ்லீடும் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து இது ஒரு நியூஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா திருப்பி இதே மாதிரி ஒரு பிரைவேட் குரூப் கிரியேட் பண்ணி நாங்க வந்து அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேமும் நடக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கண்டிப்பா ஸ்கேம்ல போய் யாரும் மாட்டிக்காதீங்க, யாரும் அந்த மாதிரி எதை நம்பி அமௌண்ட் பே பண்ணாதீங்க. இது உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதனால நம்ம ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறத விட்டுட்டு வேற எந்த ஒரு தப்பான டெசிஷன் எடுக்க வேண்டாம். ஸோ நம்மளுக்கு வந்து படிச்சு மார்க் வாங்குறதா நம்மளுக்கு முக்கியம். இந்த மாதிரி குறுக்கு வழியில போனீங்கன்னா அது என்னைக்குமே ஆபத்து தான். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வேணா அது இன்னைக்கு போன மாதிரி இருக்கும், திருப்பி வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல நீங்க அடுத்து இந்த கேஸை திருப்பி எடுத்து இப்ப CBI விசாரணை பண்றாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க என்னன்றது வந்து நீங்க இனிமேல் அடுத்து வர எந்த SSC எக்ஸாமே எழுத முடியாத மாதிரி டிபாரும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தப்பான ஒரு அமௌண்ட் கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நீங்க நினைக்க வேண்டாம். ஸோ நம்ம படிச்சிருக்கோம், நம்ம டெய்லி கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்றோம், நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா நம்மளுக்கு பே ஆஃப் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதான் நடந்திருக்கு. இப்போ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸா அப்போ 10,000 20,000 ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டு பாதி அமௌண்ட் இப்போ பே பண்ணுங்க, பாதி அமௌண்ட் அப்புறம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து டெலிகிராம்ல நிறைய பேர் எடிட் பண்ணியும் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து ஒன்ஸ் ஒரு நியூஸை வச்சுட்டு எல்லாருமே அதை வந்து மல்டிபிள் பண்ணிட்டாங்க. ஒரு நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு டெலிகிராம் சேனல் நடந்துக்கா, இப்போ ஒரு 10-20 மாறிடுச்சு. எப்படின்னா அதை வச்சு ஸ்கேம் பண்றது. இது வந்து நீங்க வந்து கொடுங்க, அமௌண்ட் கொடுங்க, உங்களுக்கு இந்த கொஸ்டின் நாங்கள் தருவோம், இப்போ 6ஆம் ஷிஃப்ட் திருப்பி 8ஆம் தேதிக்கானது தருவோம், இந்த 12ஆம் தேதி தருவோம், 15ஆம் தேதி தருவோம், 13ஆம் தேதி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணுவாங்க. அதில் யாரும் போய் மாட்டிக்க வேண்டாம். ஸோ நம்ம வந்து படிச்சிருக்கோம், நம்ம படிச்சதை வச்சு எழுதுவோம்.
ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் இது நம்ம ஆஸ்பிரன்ஸ் மைண்ட் செட்டுக்கு. அதனால வேறு வழி இல்லை, இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் மைண்டுக்கு எடுத்துக்க வேண்டாம். ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொஸ்டின் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக இதை தான் சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன்ஸும் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ தட்ஸ் இட், அதான் இதுதான் விஷயம். உங்களுக்கு நான் இதை இன்ஃபார்ம் பண்ண நினச்சேன், இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.